ஹை கைஸ், இட்ஸ் மீ பிஜேஆர். இன்றைக்கி வந்து ஒரு கால் சென்டர் ஸ்கேமர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சேன்னு சொல்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் நிறைய இதில் சரி எனக்கு அப்புறமா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நம்ம கேட்போம்னு சொல்லி அந்த கம்பெனியில் கேட்குறேன். லிங்க் கரெக்டாக பாருங்கள், ஓபிபி அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனி வச்சு நிறைய ஃப்ரால் சென்டர்லேருந்து பேசும்போது அங்கே பின்னாடி வந்து அது வந்து உங்களுக்கு டவுட். ஹை கைஸ், வெல்கம், இட்ஸ் மீ பிஜேஆர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்கேமர் வந்து ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணதை கண்டுபிடிச்சி நான் தடுத்துட்டேன். அதை சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி அதுலேயே ஸ்கேமாக மாட்டிடாதீங்க, சரியா? ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு கால் வந்தது. வந்து எஃப்எக்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, அவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்களாம். எப்படி பண்ணுறாங்கன்னா, ரோபோ வச்சு பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஓட விட்டுறணுமா. ஓட விட்டோன்னா அது வந்து எப்போ உங்களுக்கு வேணான்னு சொல்கிறீங்களோ ஸ்டாப் பண்ணிடலாம். சரி, ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆடில் வந்தது. என்னென்னு பார்ப்போன்னு சொல்லி பார்த்தா, அவன் வந்து எஃப்எக்ஸ் ஓப்பனுங்கிறது என்ன ஸ்பெல்லிங்கில் அமைச்சிருந்தான்னா எஃப்எக்ஸ்ஓபிபிஇஎன். ஆக்சுவலி எஃப்எக்ஸ் ஓப்பன் உண்மையாகவே ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பேரில் இவங்க தான் அது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் அதை பற்றி யோசிக்கலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அவனுக்கு ஓகேன்னு சொல்லி ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைப்பீங்க. அவனே கரெக்டாக கேட்குறான், நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்களா இல்லை என்ன ஆண்ட்ராய்டான்னு கேட்குறான். ஏன்னா ஐஃபோன்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும், வேறு மாதிரி பண்ணணும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட டேட்டாலேருந்து உங்கள் ஃபோனையும் அவன் ஹேக் பண்ணிடுவான், மொத்தமாக எடுத்துருவான். இல்லை உங்கள் பேங்க் டீட்டெயிலில் போட்டிங்கன்னா பேங்க்லேருந்து எல்லாத்தையும் தூக்கிடுவான். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் நிறைய இதில் ஸ்கேம் பண்ணுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே ஸ்கேம் தான் பண்ணுறாங்க. அதாவது ஒரிஜினல் போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது, அவன் ஒரு ஃபேக் இது பண்ணியிருப்பான். இப்போ இங்கே ஆன் போஸ்ட்னு இருக்குன்னா ஏஎன்என் போஸ்ட் அப்படின்னு வச்சுருப்பான் ஒரு வெப்சைட்டு. இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. சரி, நான் பார்த்தேன், சரி எனக்கு அப்புறமா கால் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு மெயில் அனுப்புங்க டீட்டெயில்னு சொன்னோன்னா அவன் அனுப்பிச்சான். அப்போ பார்த்தா அந்த இமெயில் ஐடியோட டீட்டெயில் எடுத்து பார்த்தா அந்த டொமைன் எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தா இப்போ தான் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதம். ஓகே, சரி, அப்போ உண்மையாகவே அது மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நம்ம கேட்போம்னு சொல்லி அந்த கம்பெனியில் கேட்குறேன். இந்த இமெயில் ஐடி உங்களுதான்னு கேட்குறேன். அவங்க வந்து ஆமாம் எங்களுது தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நான் திரும்ப சொன்னேன், ஸ்பெல்லிங் கரெக்டாக பாருங்கள், ஓபிபிஎன் அப்படின்னு. ஐயோ இது எங்களுது இல்லை அப்படின்னாங்க. ஒன்று ஓகே தேங்க்ஸ், உங்களுடைய சிஇஓட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனி வச்சு நிறைய ஃப்ராட் பண்ணிகிட்ருக்காங்க ஆல் ஓவர் வேர்ல்டில். யூஎஸில் கூட அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதே கம்பெனியை வச்சு. ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கால் சென்டர்லேருந்து ஒருத்தன் பேசினான். அவன் பேசும்போதே நமக்கே தெரியும், ஒரு கால் சென்டர்லேருந்து பேசும்போது அங்கே பின்னாடி பாட்டு ஓடிட்டா இருக்கும், இருக்காது. அவன் வந்து ஸ்கேமரு. அவன் சில விஷயங்கள்லாம் அவங்க சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு இது வந்து அது வந்து உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா அதை பண்ணாதீங்க. இன்னொன்று என்னென்னா, அப்படி இல்லைன்னா என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு. இது நிறைய விஷயங்கள் நடக்குது. ஜாப் ஸ்கேம் நடக்குது. இப்போ தான் அயர்லாண்டில் ஒருத்தங்க ஜாப் கிடைக்குது அப்படின்னு சொல்லி மெயிலெலாம் அனுப்பிச்சி விட்டாங்க. என்னென்னா யூஆர் செலக்டட் அப்படின்னு. கடைசி பார்த்தா அது எல்லாமே ஸ்கேம். எப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஜாப் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண வச்சுருவானுங்க. உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க, இல்லை தரமாட்டானுங்க. உங்கள்கிட்ட காசு வாங்குவானுங்க. விசா ஸ்பான்சர் பண்ணுறது நாங்களே பண்ணுவோம் அப்படி இப்படிம்பாங்க. இதோட பரவாயில்ல, இங்கே ஒரு மளிகை கடையிலேருந்து ஒருத்தன் வந்து என்னென்னா, உங்களுக்கு விசா தரேன், நீங்கள் அயர்லாந்து வாங்கன்னு சொல்லி அவன் எல்லா டாக்குமெண்ட்லாம் பக்காவாக ரெடி பண்ணான். ஆக்சுவலி இங்கே மளிகை கடைலாம் அப்படிலாம் ஸ்பான்சர்லாம் டக்குலாம் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே உள்ள ஆட்களை தான் முதல்ல எடுப்பாங்க. இதே மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா இதுலேயுமே ஸ்கேம் நடக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா உங்கள் டேட்டா இல்லை அவன் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறான்னா பண்ணிடாதீங்க. சிலவங்க டீம் வியூவர் வச்சுப்பாங்க. என்னென்னா, உங்கள் அமேசான் அக்கௌண்ட் வந்து ப்ரைம் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு, கேன்சல் பண்ணணுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கால் அடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். சில மொபைலில் வந்து அது இப்போ எஸ்எம்எஸ் வந்து சிலது கரெக்டாக வரும். இப்போ எஸ்எம்எஸ்ஸே வந்து நம்ம ஸ்கேம் எஸ்எம்எஸ் பிளாக் பண்ணுற மாதிரிலாம் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. எதுனாலும் அலர்ட்டாக இருங்க, அவ்வளோதான். ஓகே, யூ